ஒரு ரெஸ்டாரண்ட் தொழில் ஆரம்பித்து எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயம், நம்ம சாதாரணமாக எல்லாத்தையுமே ஹோட்டல் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் ஹோட்டல் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ரூம் எடுத்து தங்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஹோட்டல். நம்ம உணவு அருந்தக்கூடியதுக்கு பேர் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கான இடங்கள் இருக்காது, ஒன்லி பார்சல் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் டேக் அவே ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு பொதுவாக 2 வழிகள் இருக்குது. ஒன்று, ஏற்கனவே க்ரௌடாக இருக்கிற இடத்துல கடையை ஆரம்பிக்கிறது. இல்லைனா க்ரௌடே இல்லாத இடத்துல ஆரம்பித்தாலும் நம்மளை நோக்கி க்ரௌடை வர வைக்கிறது. இதில் எந்த வழியை நீங்கள் தேர்வு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய பிஸ்னஸ் ரகசியம். பொதுவாக தொழில் ஆரம்பிக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறேன், நான் 10 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஏன் இன்னொருத்தங்க கிட்ட வேலைக்கு போகணும், எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக ரன் ஆகும் பிஸ்னஸில் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால், வேலைக்கு போகிறத விட தொழில் பண்ணுறது ஈஸி அப்படின்னு சில பேர் கூட நினைப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. வேலையை கம்பேர் பண்ணுறப்போ பிஸ்னஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்மளே எல்லா ரோலையும் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடை எடுத்துட்டோம், திறந்துட்டோம், இனிமேட்டு லாபம் வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சர்வே படி பார்த்தோம்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கப்படுது, அதாவது 100 ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னா அதில் 60 ரெஸ்டாரண்ட்டுகள் வருடத்திலேயே க்ளோஸ் பண்ணப்படுது அப்படின்னு ஒரு சர்வே ரிப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, சரியான திட்டமிடுதல் இல்லாதது, போதுமான பணம் இல்லாதது. கடன் மேலே கடன் வாங்க ஆரம்பித்தோம்னா தேவையில்லாத சுமை அதிகமாகி கடைசியில் தொழிலையே மூட வேண்டிய நிலை வந்துடும். ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னா கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்குன்னு ஒரு செட்டப்புக்கு ஒரு செலவாகும். இந்த மாதிரி செலவுகள்லாம் இருக்கும். நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, மாதமே நல்லா சேல்ஸ் வந்துடும், அதிலிருந்து அடுத்த மாதம் வாடகையை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் எல்லா நேரத்திலையும் எதிர்பார்த்த மாதிரி சேல்ஸ் இருக்காது. ஏன்னா நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அடுத்த 6 மாதத்துக்கு தேவையான போதுமான ஃபண்ட்ஸ் நம்மக்கிட்ட பேக்கப்பில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, புதுசாக கடன் வாங்க ஆரம்பிப்போம், இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குவோம். தேவையில்லாமல் கடன் மேலே கடன் வாங்க ஆரம்பித்தோம்னா தேவையில்லாமல் சுமை அதிகமாகி கடைசியில் தொழிலையே மூட வேண்டிய நிலை வந்துடும். மெனுவை பொறுத்தவரை சின்னதாக நம்ம ஆரம்பிக்கிறோம்னா ரொம்ப பெருசாக மெனுவெல்லாம் போட்டு அழட்டிக்காமல் சிம்பிளிஃபைடாக ஒரு மெனுவை நம்ம மேக் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுறதன் மூலிமா ஆப்ரேஷன் வைஸ் பார்த்தோம்னா ஈஸியாக நம்மளால் ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம உணவு தொழில்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோம்னாலே தினமும் காலண்டர் பார்க்க ஆரம்பிக்கணும். வருஷம் 365 நாள் இருக்குன்னா அதில் எல்லா நாளும் சேல் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. 200 நாள் நல்லாயிருக்கும், ஒரு 165 நாள் டல்லாக தான் இருக்கும். இன்றைக்கி என்ன தேதி, முகூர்த்த நாளா, பௌர்ணமியா, அமாவாசையா, ஏகாதசியா, பக்கத்தில் ஏதாவது கோயிலில் திருவிழா இருக்கா, ஊரில் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா, எல்லா மண்டபத்திலுமே இன்றைக்கி கல்யாணம் நடக்குதா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஆடி மாதம்னு வந்தால் சேல் டல்லாக இருக்கும். அதே போல் சபரிமலை சீசன் வந்ததுன்னா சேல் ஒரு 50-60 நாளைக்கு டல்லாக தான் இருக்கும். புரட்டாசி மாதம்னா சேல் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். இந்த மாதிரி நேரத்திலலாம் நம்ம ஃபுட் வேஸ்டேஜை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா அப்போ தான் ரொம்ப ஆகிற லாஸை நம்மளால் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு 20 கிலோ பிரியாணி அன்றைக்கி நம்ம மேக் பண்ணுறோம்னா இந்த மாதிரி நாட்களில் அதை பாதியாவோ இல்லை ஒரு 6-7 கிலோவோ கம்மி பண்ணி போகிறதன் மூலிமா அந்த தேவையில்லாமல் ஆகக்கூடிய ஃபுட்டு வேஸ்டேஜை நம்மளால் குறைக்க முடியும். ஒரு 20 கிலோ சிக்கன் வாங்குறோம்னா அதில் ஒரு 6-7 கிலோ கம்மி பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இதனால் நம்ம பழைய சிக்கனை யூஸ் பண்ண வேண்டிய நிலைமையும் வராது, கஸ்டமர்ஸ்க்கு நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கவும் முடியும், நமக்கு ஏற்படக்கூடிய ஃபுட்டு வேஸ்டேஜையும் நம்மளால் தவிர்க்க முடியும். அடுத்த விஷயம் பார்த்தோம்னா, உணவு தொழிலை பொறுத்தவரை ஒரு அற்புதமான டீம் நமக்கு அமையணும். நம்மளுடைய ஊழியர்கள் சரியாக இருந்தால் தான் நம்மளால் ரெகுலராக கடைகளை ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபாய் லோன் வாங்குவாங்க, 4 லட்ச ரூபாய் செலவு பண்ணிவிட்டு ஓகே மீதி 1 லட்சம் தான் இருக்கே, நம்ம ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக ஒரு ட்ரிப்பு போகலாம், இல்லைனா ஒரு புது மொபைல் வந்திருக்கு, இல்லை ஒரு பைக் வாங்கலாம், இல்லை ஒரு லேப்டாப் வாங்கலாம், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம கடைக்குன்னு வச்சுருக்கிற மணியை நம்ம எக்காரணத்தை கொண்டு எதுக்காகவும் தொடக்கூடாது. அப்படி நம்ம பண்ணோம்னா திரும்ப ஒரு நாள் நமக்கு பண தேவை வர்றப்போ மறுபடியும் லோன் வாங்குவோம், தேவையில்லாமல் அந்த கடன் அப்படிங்கிற சுழலுக்குள்ளே போய் நம்ம சிக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு கடையை லீவ் போடாமல் ரெகுலராக ரன் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்குன்னு வர கஸ்டமர்ஸ் நமக்குன்னு இருப்பாங்க. அடுத்த விஷயம் பார்த்தோம்னா ஃபுட் சேஃப்டி. நம்ம FFIS லைசன்ஸ் வாங்குறப்பயே ஹெல்த் இன்ஸ்பெக்டரையோ இல்லை ஃபுட் ஆஃபீஸரையோ கூப்பிட்டு நம்ம கிச்சனை காட்டணும். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, இதில் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம சாப்பாடை சுவையாக கொடுக்குறோமோ அந்தளவு அதை ஃபுட் சேஃப்டி நார்ம்ஸ் படி நல்ல குவாலிட்டியாகவும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சமைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக எப்பயுமே அவங்களுடைய கைகள் சுத்தமாக இருக்கணும். ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இதில் என்றைக்குமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. இதே போல் நம்ம கடைக்கு ரெகுலராக வர கஸ்டமர்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். அவங்கக்கிட்ட சொல்லலாம், உங்கள் வீட்டில் ஏதாவது பார்ட்டி இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கேட்ரிங்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேட்ரிங் ஆர்டர் எப்போ உதவும்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு வருஷத்தில் 200 நாள் சேல் நல்லாயிருக்கும், 165 நாள் நல்லா இருக்காதுன்னு. அந்த 165 நாளில் சேல் நல்லா இல்லாத டைமில் இந்த மாதிரியான சின்ன சின்ன கேட்ரிங் ஆர்டர்கள் நமக்கு கை கொடுக்கும். கேட்ரிங்க்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. கேட்ரிங்கில் எவ்வளோ பேர் சாப்பிடுவாங்கன்னு நமக்கு ஆல்ரெடி கிளைண்ட் சொல்லிடுவாங்க, அதனால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவு கணிக்க முடியும். இதே ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தோம்னா எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியாது, எவ்வளோ லாபம் வரும்னு சொல்ல முடியாது, எவ்வளோ ஃபுட் வேஸ்டேஜ் ஆக போகுதுன்னு நம்மளால்
கரெக்டாக கணிக்க முடியாது. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை சின்னதாவது ஆரம்பித்து பண்ணி பாருங்கள்.